தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆந்திராவில் பேருந்து விபத்தை ஏற்படுத்திய இளைஞர் போதையில் பைக்கை ஓட்டிச் சென்ற பதைபதைக்கும் அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் பேருந்து விபத்தை ஏற்படுத்திய அந்த இளைஞர் பைக்கை ஓட்டிச் சென்ற அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. விபத்தில் உயிரிழந்த சிவசங்கர் தனது நண்பருடன் சேர்ந்து மது அருந்தி பயணித்தது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பார்த்திபன் நம்மோடு இணைகிறார். பார்த்திபன், விவரங்களை வழங்கலாம். ஸ்ரீதர், நேற்று ஆந்திரா மாநிலத்துல ஒரு பெரும் விபத்தானது ஏற்பட்டது. விபத்துல 20 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அந்த பகுதி, அந்த மாநிலத்துல. இந்த விபத்துக்கான ஒரு சிசிடிவி காட்சி, இந்த விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக அந்த பேருந்துல ஒரு இருசக்கர வாகன ஓட்டிகள் போய் இடித்து அதனுடைய டீசல் டேங்க் உடைப்பு ஏற்பட்டு அதுல இருந்து தீப்பற்றி தான் முழுவதுமாக அந்த சொகுசு பேருந்து தீயில் இருந்ததாகவும் அதுல 20 பேர் எரிந்து உயிரோட தூக்கத்திலே எரிந்து உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுதான் விசாரணையில போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் அடிப்படையில அந்த சம்பவம் அந்த பேருந்து எரிவதற்கு முன்பாக, அந்த விபத்து ஏற்படுத்தும் முன்பதாக அந்த இருசக்கர வாகன ஓட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கள், அந்த இளைஞர்கள் மது போதையில் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நிரப்பி விட்டு அங்கிருந்து அட்ராசிட்டி செய்து கொண்டு இருசக்கர வாகனத்தை தாறுமாறாக இயக்கி கொண்டு அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த அதனுடைய ஒரு பாகம் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் மது போதையில் சாலையில் சென்ற பொழுது சாலையில் இருந்து இவர்கள் இது போன்ற ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டிருப்பது, இவருக்கு ஒரு இருசக்கர மது போதையில் இருந்த ஒரு இருசக்கர வாகன ஓட்டி இளைஞர்களால் 20 உயிர் பறிபோயிருக்கிறது. மேலும் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இதற்கான விசாரணை இன்னும் ஆந்திரா போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பார்த்திபன்.